வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ஒரு பிரபல நடிகையினுடைய சோகம் நிறைந்த கதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த நடிகை யார்? அவங்களுக்கு என்னாச்சு? எதனால இந்த வீடியோ கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எம்.எஸ். விஸ்வநாதனின் மருமகள் 22 வயதிலே விவகாரத்து. சோகம் நிறைந்த சுலோக்சனாவின் கதை. தன்னுடைய விவகாரத்து குறித்து மனம் திறந்த நடிகை சுலோக்சனா அளித்திருக்கும் பேட்டி தான் தற்போது இணையதளத்துல வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் ஒரு காலத்தில் முன்னணி நடிகையாக இருந்தவங்க தான் சுலோக்சனா. இவங்க குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாங்க. இவங்க 1982ஆம் ஆண்டு பாக்யராஜ் நடிப்பில் வெளியான தூரல் நின்னு போச்சு என்ற படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. அதனைத் தொடர்ந்து இவங்க ரஜினிகாந்த், கமலஹாசன், சத்யராஜ் போன்ற பல முன்னணி நடிகர்களின் படங்களில் நடிச்சிருக்காங்க. வாய்ப்புகள் குறைந்தவுடன் இவர் படங்களின் குணச்சித்திர வேடங்களில் நடிச்சு வந்தாங்க. அது மட்டுமில்லாமல் இவங்க சின்னத்திரை ரசிகர்களுக்கும் சீரியல்ல நடித்திருந்தாங்க. மேலும் இவங்க இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனின் மருமகள் என்பது பலருமே அறிந்திடாத விஷயம் ஒன்றுதான். இதை நடிகை சுலோக்சனா எந்த இடத்திலும் பயன்படுத்தியதே கிடையாதாம். இவங்க 16 வயதிலே பிஸியான நடிகையாக தமிழ் சினிமா வலம் வந்த போது எம்.எஸ்.வின் மூத்த மகனுக்கு இவர் காதல் ஏற்பட்டுள்ளது. அவர் ஒரு திரைப்பட இயக்குனர். ஆரம்பத்தில் இவர்கள் இருவருக்குமே மோதல் ஏற்பட்டாலும் அதை பின்னடைவு காதலாக மாறியது. 18 வயதில் சுலோக்சனா திருமணம் செய்து 22 வயதில் விவாகரத்து செய்து விட்டாங்களாம். இந்த நிலையில தனியார் சேனலுக்கு அளித்திருக்கும் பேட்டி தற்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. அந்த பேட்டியில நடிகை சுலோக்சனா தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்கள் குறித்து கூறியிருப்பது, எனக்கு 18 வயதிலேயே திருமணமாகிவிட்டது. 22 வயதில் விவாகரத்தும் செய்துவிட்டேன். எனக்கு 2 பிள்ளைகள் இருந்தது. என்னுடைய பெற்றோர்களை விட எம்.எஸ்.விஸ் குடும்பத்தில் ரொம்பவே என்னை பாசமாக பார்த்து கொண்டாங்க. எங்களுடைய காதல் விவகாரம் தெரிந்து இரு வீட்டிலையுமே எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. திருமணத்திற்கு பிறகு என்னுடைய கணவர் படத்தில் நடிக்க எனக்கு அனுமதி தந்தாங்க. ஆனால் எங்கள் விவகாரத்து காரணங்கள் அதை வெளியில் சொல்ல முடியாது. எங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தால் நாங்கள் பிரிந்தோம். அதை நான் இந்த இடத்தில் சொல்லி கொச்சைப்படுத்த விரும்பல. அதோடு என்னுடைய குழந்தைகளை நான் தனியாகவே தான் வளர்த்து வந்தேன். இப்போது அவர்கள் நன்றாக படிக்க வைத்து திருமணம் செய்து வைத்து விட்டேன். என் கணவர் விவகாரத்து செய்த பிறகு வேறு திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் எனக்கு இன்னொரு திருமணத்தில் நம்பிக்கையே இல்லை என்று அந்த பேட்டியில கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருக்காங்க. இப்போது நாங்கள் நல்ல நண்பர்களாகத்தான் இருக்கிறோம். பிரிந்து விடலாம் என்ற ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்வது தேவையில்லாத ஒன்று. அதே போல் பிரிந்து வந்த பிறகு அவரிடம் பணம் கேட்கவோ வேறு ஏதாவது தொந்தரவு செய்யவோ எனக்கு பிடிக்காது. என்னுடைய குழந்தைகளை என்னுடைய சொலவில் தான் படிக்க வைத்தேன். அதே போல் என்னுடைய குழந்தைகளின் திருமணத்திற்கு அவரை கூப்பிடவே இல்லை. அவரும் அவருடைய மனைவி குடும்பத்துடன் வந்து ஆசீர்வாதம் செய்துவிட்டு போனாரு. இப்போது ஏதாவது பிறந்த நாள் நிகழ்ச்சி என்றால் அவர் போன் செய்து விஷ் பண்ணுவார் என்று கூறியிருந்தாரு சுலோக்சனா. அந்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.